பக்கமா பேப்பர் வாங்கி வரி வரியா வாசிச்சு பார்த்தாலும், வெச்ச கண்ணு வாங்காம ஒவ்வொரு காட்சியா டிவில பார்த்தாலும், அக்கம் பக்கத்து வீட்டு திணையில, அடுக்குமாடி பால்கனியில, அடுப்பங்கரையில, டீ கடையில, பஸ்ஸுல, தெருவுல, முக்குல, முடங்குல, முட்டு சந்துல அரசல் பொரசலா காது கொடுத்தாலும், கிடைக்காத செய்தியெல்லாம் ஓடி ஆடி தேடி பிடிச்சி சேகரிச்சு மாவு மசாலா சேர்த்து காரசாரமா தோசையா சுட்டு கலகலப்பான பேப்பர் தோசையா கொண்டு வந்திருக்கோம். வாங்கோ பாருங்கோ வயிறார சாப்பிடுங்கோ. தந்தனக்க 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 தந்தனக்க. வேட்டி கட்ட போட்ட தடை வேதனையானது. கிரிக்கெட் கிளப்பை கண்டித்தார் முதல்வர். சட்ட திருத்தம் கொண்டு வரவும் தமிழக அரசு முடிவு. முதல்வரின் முடிவிற்கு அரசியல் கட்சிகள் நன்றி அறிவிப்பு. பாராளுமன்ற விவகார அமைச்சர் வெங்கையா நாயுடு பாராட்டு. சென்னை உயர் நீதிமன்றத்தில் வேட்டி கட்டும் வழக்கு வேறு அமர்வுக்கு மாற்றம். தென்கோடி குமரியை தொடர்ந்து புறக்கணிக்குது தமிழக அரசு. காங்கிரஸ் புகாரு பேரவையில் வெளிநடப்பு. கங்கையை போல் காவிரியையும் சுத்தப்படுத்த மத்திய அரசு நிதி வேண்டும். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு கூடாது. அதிமுக எம்பி தம்பித்துரை மக்களவையில் வலியுறுத்தல். கூடங்குளம் அணு உலையை பார்வையிட வாங்க. ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இந்திய பிரதமர் மோடி நேரில் அழைப்பு. பிரிக்ஸ் வளர்ச்சி வங்கி துவங்க பிரேசில் மாநாட்டில் ஒப்புதல். தமிழர் பிரச்சனையை தீர்க்கும் விஷயத்தில் காங்கிரஸ் பாஜக ரெண்டுமே ஒண்ணுதான். தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழநெடுமாறன் குற்றச்சாட்டு. கொடைக்கானல் ஏரியில் சுற்றி திரியும் காட்டு எருமைகள் சுற்றுலா பயணிகள் கண்டுகளிப்பு. ஏறத காய்கறி விலை வெங்காயத்தோடு போட்டி போட்டு தக்காளி விலையும் உச்சத்தில் ஏறுது. நாகர்கோவிலில் கடைக்குள் புகுந்த திருடர்கள். கேமரா கண்ணில் சிக்கிய திருடர்களை லபக்கியது போலீஸ். திருட்டு பணமும் மீட்பு. தொடரும் மழையால் மிதக்குது மும்பை. தெருக்களில் வெள்ளம், பொதுமக்கள் பாதிப்பு. தமிழகத்தின் வால்பாறையிலும் மழையால் பாதிப்பு. உத்தரகாண்ட் தேசிய பூங்காவில் கடத்தல்காரர்கள் ஊடுருவலை தடுக்க ரோந்து பணி தீவிரம். யானை சவாரி செய்து வனத்துறை கண்காணிப்பு. சிக்கு புக்கு ரயிலில் புதிய புதிய திட்டங்கள். விரும்பிய இருக்கை, விரும்பிய படுக்கை, விரும்பிய பெட்டியில் பயணம் செய்ய முன்பதிவில் வசதி. மத்திய ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா அறிவிப்பு. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. சென்னை விமான நிலையத்தின் அருகில் இருக்கும் திரிசூலம் ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் எனவும், தமிழக தலைநகர் சென்னையிலிருந்து இந்திய தலைநகர் டெல்லிக்கு அம்மா எக்ஸ்பிரஸ் ரயில் விட வேண்டும் எனவும் ஸ்ரீபெரும்புதூர் எம்பி KN ராமச்சந்திரன் கோரிக்கை வைத்துள்ளதாக உள்நடப்பு செய்கிறார் நமது மக்களவை செய்தியாளர். சென்னை மௌலிவாக்கம் கட்டட விபத்தை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்ட CMDA சென்னையில் விதியை மீறி கட்டிய 50 கட்டடங்களை ஏன் இடிக்கக்கூடாது என விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக ஆபத்தில்லா அடுக்குமாடிகளை தேடி அலைகிறார் நமது சொந்த வீட்டு கனவு காணும் செய்தியாளர். ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையேயான பனிப்போரில் 2வது நாள் நிகழ்வாக புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநர் கட்டாரியா படத்தின் மீது சாணி மற்றும் முட்டை வீசி அபிஷேகம் செய்யப்பட்டதாக தினசரி நிகழ்ச்சிகளை நேரலையில் நிரப்புகிறார் நமது கடமை தவறா செய்தியாளர். எப்படியாவது சட்டசபையில் ஆட்சி அமைத்து விட வேண்டும் என டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஒரு MLAவுக்கு 20 கோடி என குதிரை பேரம் நடத்தி வருவதாக ஆட்சியை இழந்த முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளதாக தயிர், மோர், வெண்ணெயை கடன் கொடுத்துவிட்டு நெய்க்கு அலைகிறார் நமது திறமையான செய்தியாளர். கன்னியாகுமரி, திருப்பூர், கோவை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம், பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட 8 பேரை மாவட்ட செயலாளர்களாக நியமித்து இலக்கட்சியின் புதிய அறிவிப்பு வந்துள்ளதாகவும், 3 ஆண்டு பதவிக்காலம் கொண்ட தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை குழு உறுப்பினராக முன்னாள் சபாநாயகர் ஜெயக்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆளுங்கட்சி செய்திகளை அள்ளிவிடுகிறார் நமது அரசியல் செய்தியாளர். நாடு முழுவதும் CBSE பள்ளிகளில் சமஸ்கிருத வாரம் கொண்டாடுங்கள் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும், அதற்கு மொழி வாரியாக பிரிந்து கிடக்கும் தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் எதிர்ப்பலை கிளம்பியுள்ளதாக பாடம் படிக்க கிளம்புகிறார் நமது படிப்பாளி செய்தியாளர்.
உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை கண்டுகளிக்க வரும் ரசிகர்களின் வசதிக்காக ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து இரு நாடுகளுக்கும் ஒரே விசா வழங்கப்படும் என கூட்டு அறிவிப்பு வந்துள்ளதாக டிக்கெட்டுக்கு ஆள் சேர்க்கிறார் நமது பரம ரசிக செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். நாராயணன்னு அரசியல் வட்டாரத்தில் அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி ஊதி ஊதி பெருசாக்கி உடச்சி விட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இப்போ முள்ளிவாய்க்கால் முற்றம் கட்டி சிற்பங்கள் செய்ய சொன்னோம். வரவு செலவு கணக்கு பார்த்ததில் ஒழுங்காக பணம் வரலன்னு இரு தரப்புக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் ஐயா நடராஜரை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. ஜாமீன் வாங்குறது பெரும்பாடாக இருக்கும் போல அவருக்கு. நடராஜனை ஜெயிலுக்கு நடராஜான்னு சொல்லிட்டாங்க. அட, ஜெயலலிதாவோட உடன்பிறவா சகோதரியோட கணவர் தாங்க இவர் நிழலா, நிஜமா, நல்லவரா, கெட்டவரா? அதிமுகவுல உண்மையாவே இவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? ஆனாலும் திருவிளையாடல் படத்துல வர முருகன் மாதிரி எனக்கென்று ஒரு வட்டம், எனக்கென்று தனி மக்கள்னு சில பேரை ஆதரவாளர்களா வச்சுக்கிட்டு அலப்பறை பண்ணுவாரு. இவர் அதிமுகவுல உறுப்பினரா இருக்காரான்னு கூட தெரியாது. ஆனாலும் நடராஜன் நினைச்சா ஒருத்தருக்கு எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு கிடைக்கும், யாரை வேணும்னாலும் கட்சியை விட்டு கட்டம் கட்டுவாருன்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்கு. ஆனாலும் மேலிடத்துக்கும் இவருக்கும் அப்பப்ப முட்டிக்கும். நடராஜனுக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போயஸ் தோட்டத்துல இருந்து பொசுக்குன்னு அறிக்கை வரும். இதுவரைக்கும் 2 தடவை அரஸ்டும் ஆகியிருக்காரு. ஆனாலும் கட்சிக்காரங்க கல்யாணம், காது குத்து நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுன்னு பிஸியாவே இருப்பாரு. தஞ்சாவூர்ல வருஷா வருஷம் பொங்கல் விழா நடத்தி பல அதிரடி கருத்துக்களை அள்ளி விடுவாரு. ஈழத்துல இறந்து போன விடுதலை புலிகள் நினைவாகவும் இனப்படுகொலைக்கு உள்ளான தமிழர்கள் நினைவாகவும் முள்ளிவாய்க்கால் முற்றம் அமைக்கிறதுன்னு நெடுமாறன் உட்பட்டவங்க முடிவு பண்ணினாங்க. அப்போ அந்த பணிகளுக்காக தன் காரையெல்லாம் தானம் கொடுத்து நடராஜன் நடைராஜாவா நடந்து போனாரு. பிரபலமான கராத்தே வீரர் ஹுசைனி, ஜெயலலிதாவோட தீவிர ஆதரவாளர், ரத்த துளிகளை உறைய வச்சு தமிழ் தாய்னு ஜெயலலிதா சிலை செஞ்சவரு. இவர்கிட்ட முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் சிலை செய்யறதுக்கு ஆர்டர் கொடுத்தாராம் நடராஜன். ஒழுங்கா காசு கொடுக்காம வீட்டுக்கு கூப்பிட்டு மிரட்டினாரு. விடுதலை புலிகளை வச்சு போட்டு தள்ளிடுவேன்னு விரட்டினாருன்னு அதிரடியா புகார் கொடுத்தாரு ஹுசைனி. நடராஜன் மட்டும் இல்லாம ஏர்போர்ட் மூர்த்தி, இளவழகன் 2 பேர் மேலேயும் புகார். இன்னொரு பக்கம் கராத்தே ஹுசைனி தான் காசை ஆட்டைய போட்டுட்டு சிலை செஞ்சு தர மாட்டேங்கிறாருன்னு அவங்க தரப்பு குற்றச்சாட்டு. எது எப்படியோ ஹுசைனி புகார் அடிப்படையில குற்றாலத்துக்கு போன நடராஜனை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி சென்னை கொண்டு வந்துருச்சு போலீஸ். முதல் நாள் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சாராமாம். அவர் போட்ட ஜாமீன் மனுவும் இப்ப தள்ளுபடி ஆயிடுச்சு. வசந்த மாளிகை சிவாஜி மாதிரி ஷால்வையோட சுத்தின நடராஜன் இப்போ சோதனை மேல் சோதனைன்னு தங்கப்பதக்கம் சிவாஜி மாதிரி ஜெயில் கம்பிக்கு பின்னால விரக்தி பாட்டு, வேதனை பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அக்கம் பக்கம் பார்த்து பேசலனா அவதூறு வழக்கு பாஞ்சிடுமோன்னு குட்டி குட்டி தலைவர்கள் எல்லாம் பதுங்கி பதுங்கி மைக்க கடிக்க, எது நடந்தா என்னன்னு பெருந்தலைகள் எல்லாம் வெளுத்து வாங்கிட்டு சத்தம் காட்டாம போயிடுறாங்க. இதுல நாம சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏங்க, கிளப்புனா அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும். வர்றவங்க அப்ப குடிச்சாங்கன்னா ஆட தான் செய்வாங்க. அப்ப என்ன ஆகும்? வேட்டி கட்டி இருந்தாங்கன்னா அங்கேயே அவுந்து விழுந்துருங்க. அசிங்கம் யாருக்கு? இதனாலதான் எங்க கிளப்புக்கு வரவங்கள வேட்டி கட்டிட்டு வராதிங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். நாங்க மற்றபடி யாரையும் வர வேணாம்லாம் சொல்லிங்க. எங்க கிளப்புக்கு யாரு வேணாலும் வரலாம், ஆனா வேட்டி கட்டிக்கிறத தவிர்த்துக்கோங்கன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். மற்றபடி நாங்களே எங்க கிளப்புக்கு வாங்க வாங்க நாங்க யாரையும் போய் கூப்பிடுறது இல்லைங்க. பலோன் 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 இப்படி வேட்டிக்கு கெட் அவுட்னு சொன்னது நான் இல்லைங்க, சென்னை சேப்பாக்கத்தில் இருக்க தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப். தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப்ல நடந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கு நீதிபதி அவங்களும் அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குரைஞர்களும் போயிருக்காங்க. அவங்க பாருங்க, வேட்டி கட்டிருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க அனுமதி மறுக்கப்பட்டு அவங்க வெளியே நீக்க வச்சிருக்காங்க. இதுக்கோட கரும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. ஏன்னா இதனால தமிழுடைய நாகரீகம், பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் அவமதிக்கிற வகையில் இருக்கு. இதுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு பாருங்க கூட்டத்தொடர். அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லயே ஒரு சட்ட இது நாங்க பண்ண போறோம். பண்ணி இனிமேல் இந்த தமிழர்களின் கலாச்சாரத்தை இழிவுபடுத்துற மாதிரி ஏதாவது மன்றங்கள் நடந்தாங்கன்னா, கிளப் ஏதாவது இப்படி பண்ணாங்கன்னா, அந்த கிளப்பு கொடுத்துருக்கு பாருங்க அனுமதி, அதை ரத்து பண்றதுக்குள்ள நாங்க தயங்க மாட்டோங்க. ஆமாங்க, ஆமா.
அண்ணாச்சி ரத்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, தமிழக முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்களா, அவங்க தான். இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மீன்பிடித்துறைக்கு 661 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய தொழில் எடுத்துட்டிங்கன்னா விவசாயம், அதுக்கப்புறம் நெசவு தொழில், மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த மீன்பிடி தொழில் தாங்க வருது. இதுக்கு இவ்வளோ குறைஞ்ச நிதி ஒதுக்குனது உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதாவோட தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மீன்பிடித்துறைக்குன்னு தனியாக அமைச்சகம் உருவாக்குவோன்னு சொன்னாங்க. அதை இன்னும் அவங்க உருவாக்கலை. அப்படி உருவாக்கினா தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மீனவர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அதனால் அவங்க சொன்னபடி இது மீன் பிடிக்குன்னு தனி அமைச்சகம் உருவாக்கணுங்க. அப்போ தான் நல்லது என்ன சொல்கிறீங்க? இப்படி மீனவர்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, திமுக எம்பி கனிமொழி. பூவு பூவு பூவு, முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ கனகாம்பரம், பூ வாங்கலையோ பூவு. தமிழ் சினிமாவோட பிரச்சனை பற்றி ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருந்தேன். ஆனால் அது எல்லாத்துக்கும் தீர்வு சொல்கிற மாதிரி டைரக்டர் சேரனோட C2H அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்துடுச்சு. C2H அப்படின்னா என்ன தெரியுமா? சினிமா டு ஹோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது சில லோ பட்ஜெட் படங்கள், சில நல்ல படங்களே கூட திரையிடுறதுக்கு அந்த நேரத்தில் டைம் கிடைக்காம போயிருக்கலாம், இல்லை ரிலீஸ் ஆகுறதுல ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சீடியாக போட்டு டீலர்கள் மூலமாக உங்கள் வீட்டுக்கே நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கிறது தான் இந்த திட்டம். இனிமேல் திருட்டு விசீடியில் படம் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. லீகலாக தயாரிக்கப்பட்ட இந்த சீடிகள்லையே உங்கள் வீட்டில் உட்காந்து குடும்பத்தோடு நீங்கள் படம் பார்க்கலாம். இது உண்மையிலே ஒரு நல்ல திட்டம் தாங்க. முதல்ல இதுக்கு சேரன் சாருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இனிமே வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆனால் வார இதழ் வர்ற மாதிரி ஒரு புது படமும் நீங்கள் பார்க்க போறீங்க. பூவு பூவு பூவு. அட, இப்படி சொன்னது யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரு? டைரக்டர் வசந்தபாலன். எட்டி பார்க்குற தூரத்தில் இருக்கிற இலங்கை நாட்டோட ஒட்டுறவு வச்சுக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் ஈழத்தமிழர் நலனுக்காக முன்னாடி எங்களோட கூட்டணியில் இருந்த கைக்கட்சி என்ன வெளியுறவு கொள்கை வச்சிருந்ததோ அதே கொள்கையை தானே தாமரை கட்சியும் வச்சிருக்குன்னு கொஸ்டின் கொக்கியை போட்டிருக்காரு கலைஞர் கருணாநிதி. அதாங்க இன்றைய கருத்து படம் கார்ட்டூன். வணக்கம் பண்ண. வணக்கம் பரமசிவா. என்ன பண்ணா ஏதோ ஒரு யோசனையிலே இருக்க மாதிரி இருக்கு, ஆளே இங்க இருக்க மாதிரி தெரியலையே. ஆமா பரமசிவா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, இப்போ இந்த ஆடி மாசம் வந்தாலே எங்க பார்த்தாலும் தள்ளுபடி தள்ளுபடின்னு ஒரே அறிவிப்பா இருக்குது. இதை பார்த்துட்டு என் பொண்டாட்டி வாங்க புடவை எடுக்க போலாம், வாங்க புடவை எடுக்க போலான்னு. என்னப்போ ஒரு அளவு இல்லையா? வந்து வீட்டுல பீரோவை பாரு, எல்லா ரேக்லையும் அவன் புடவை தான் அடுக்கி வச்சிருக்கிறான். அப்ப உங்க வேட்டி செட்ல எங்க இருக்கு? நம்மளது பக்கத்துல இரும்பு பெட்டி இருக்கு, அதுல வச்சிருக்கிறான். அடவே, அதாவது பண்ண முதல்ல ஆடி மாசம்னா காத்துதான். ஆமா, ஆடி காத்துல அம்மியும் பறக்கும். ஆமா, இன்னைக்கு ஆடினாவே தள்ளுபடி தான். இந்த தள்ளுபடிங்கிறது எப்படி ஆரம்பிச்சிருக்கோம்? எப்படின்னா அது பெரிய கதை பரமசிவா. இப்ப என்னன்னா நம்ம வந்து வருஷத்துல எல்லா நாளும் பண்டிகை, முகூர்த்தம், கல்யாணம் அப்படின்னு நிறைய இருக்கு. ஆமா, தமிழ் மாதங்கள் எல்லாத்தையுமே. ஆமா, பாத்தீங்கன்னா வைகாசி மாசம் பார்த்தா கல்யாணம், ஆனி மாசம் பாத்தீங்கன்னா கோயில் விசேஷங்கள்னு இப்படி எல்லா மாசம் விசேஷம் இருக்கு. கடைகள்ல கூட்டம் அலமோது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் மட்டும் நம்ம தமிழர்கள் வந்து பெரும்பாலும் எந்த விசேஷம் வைக்க மாட்டாங்க. உண்மைதான் பண்ண. ஆமா, எந்த ஒரு வீடு மாத்திரத்துல இருந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க. அது முதல்ல இருந்து ஒரு பழக்கம் இருக்குது காலகாலமா. அப்ப என்னன்னா வருஷம் பூரா வியாபாரம் ஆகிட்டு இருக்கிற கடையில இந்த ஆடி மாசம் விட்டு கூட்டம் இல்லாம இருந்தா என்ன பண்றது? வாடகை கொடுக்கணும், கடைக்கு ஆள் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு நல்ல வியாபாரிகளா திட்டம் போட்டு, அது திருநெல்வேலியில் தான் இது முதல்ல ஆரம்பிச்சாங்களாமா. ஓ, இந்த ஆடி தள்ளுபடியே திருநெல்வேலியில் தான் ஆரம்பத்தில் அப்படிதான் சொல்றாங்க. அங்க இருக்கிற வியாபாரிகள் தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆடி மாசம் இருக்கிற பழைய துணிகள் ஸ்டாக்குகள்லாம் பாதி விலைக்கு கொடுக்குறோம், 10% கொடுக்குறோம் வாங்கன்னு அறிவிச்சது. 10%ல ஆரம்பிச்சது இங்க எங்க போய் நிக்குது 50%, 60%ன்னு இங்க வந்து நிக்குது. அடேப்பா, அதாவது நீங்க சொல்ற மாதிரி அந்த வருஷத்தோட துணி இருக்கு. ஆமா, அதை வித்து தீக்கிறதுக்காக ஆடி ஆஃபர் போட்டாங்க. ஆமா, ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி தெரியுங்களா? ஆடியில மக்கள் வாங்குறத பார்த்து அதுக்குன்னு தனியா ஆர்டர் பண்ணி இறக்குறாங்க. ஆமாப்பா, ஃபுல்லா ஸ்டாக் வருது. ஒரு வியாபாரி சொல்றாருங்க, அவ ஒரு வருஷத்துல எவ்வளவு ஆகுமோ அதுல 40%
இருக்கிறதுலே வருஷத்துல அந்த மாசம் தான் அதிகமா வியாபாரம் ஆகுது. கண்டிப்பா உண்மைதான். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாசத்துக்குன்னே வந்து கூட்டம் அலம் போது சென்னையிலாம் பாத்தீங்கன்னா அந்த போக்குவரத்தையே மாத்துவாங்களாமா. ஆமாமா, டிராபிக் அந்த ஏரியா சென்னை இல்லைங்க, எல்லா ஊர்லயுமே அந்த முக்கியமான கடை வீதி இருக்கும். ஆமா, அப்பெல்லாம் அந்த பக்கம் போகவே முடியாது. ஆஃபர் அப்படி பின்னி எடுக்கும். மக்களும் என்னன்னா அடுத்து வந்து தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான் அடுத்து நிறைய பண்டிகைகள் வருது, அதனால தள்ளுபடி கொடுக்குறாங்க, இப்பவே வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மக்களும் அலம் மோதலாம். கூட்டம் நிக்க முடியலையே உள்ள. ஒரு வியாபாரிக்கு பெருமைங்க பண்ண நம்ம கடையில இது போட்டிருக்கோம், தள்ளுபடி போட்டிருக்கோம், அப்பதான் எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லி இது பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி அப்ப இருக்க ஸ்டாக்க வித்து தீத்தாதான் அடுத்து வந்து கிறிஸ்துமஸுக்கும் இப்ப தீபாவளிக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஸ்டாக் வாங்கி வைக்க முடியும், புது துணிகள் காட்ட முடியும். கண்டிப்பா அந்த மாதிரி காரணங்கள் இருக்கு. ஆனா இப்ப இந்த 50% வரைக்கும் தள்ளுபடிக்கிறாங்க, அது சாத்தியமா? ஏன்னா இப்ப ஒரு பேண்ட் ஒரு 1000 ரூபாய் வைங்க, ஏதாவது ஒரு துணி அது ஒரு 1000 ரூபாய், அது 500 ரூபாய்க்கு எப்படி கொடுப்பாங்க? அவங்களுடைய லாபம் என்ன ஆகும்? இது நிறைய நுணுக்கமாக இருக்குங்கிறாப்பா. இப்போ சில பேர் ஏமாத்தம் கூட இப்போ நியாயமா பண்றவங்க இருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் தப்பு சொல்லக்கூடாது. சில பேர் என்னன்னா அந்த ஸ்டிக்கருக்கு மேல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. இப்போ 300 ரூபாய் துணின்னு வச்சுக்குவேன், அதுக்கு மேல ஒரே ஸ்டிக்கர் 600 ரூபாய். எங்க எவ்வளவுங்க இது? 600 ரூபாய்ங்க, தள்ளுபடி போக 300 ரூபாய்ங்க. அதோட விலையே 300 ரூபாய் தான். நம்ம ஆளுங்க 600 ரூபாய் 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, வாங்க வாங்க. இப்படி பண்றவங்களும் சில பேர் இருக்கிறாங்க, நியாயமா பண்றவங்களும் இருக்காங்கப்பா. இப்போ என்னன்னா ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு லாபத்துல 10 பொருள் வித்தா எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 10 ரூபாய்க்கு வித்தா 100 ரூபாய் கிடைக்கும். ஆனா அதே வந்து 1 ரூபாய் லாபத்துக்கு 1000 பொருள் வித்தா எவ்வளவு கிடைக்கும்? அதிகமா கிடைக்குமா இல்லையா? அதோட அதிகமா கிடைக்குமா? இப்படி பண்ற வியாபாரி இருக்காங்க. அதாவது கம்மி ரேட்டுக்கு நிறைய பொருள் விற்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்கப்பா. அப்படி நடக்குது. கரெக்ட் தான். அதாவது இவங்களும் அங்க ஹோல்சேலா வாங்கும்போது அந்த ஹோல்சேல் டீலர் இவங்களுக்கு ஒரு லாபம் கொடுப்பாங்க, கண்டிப்பா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் இவங்களும் சொன்ன மாதிரி கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டும் சேரும்போது ஒரு 10% 20% வரைக்கும் வந்ததுன்னா அதாவது நம்ம நம்பி வாங்க, கண்டிப்பா வாங்கலாம் இல்லையா? ரொம்ப அளவுக்கு அதிகமா கொடுக்க முடியாது அவங்களால. உண்மைதான், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி மீறி கொடுத்தாங்கன்னா துணி நல்லா இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கணும். ஆனா பண்ணா முதல்ல பாத்தீங்கன்னா துணிமணிகளுக்கு மட்டும் தான் போட்டிருந்தாங்க. இப்ப எது எதுக்கெல்லாம் ஆடி தள்ளுபடி? ஏகப்பட்ட பொருள் இந்த எலக்ட்ரானிக் செய்யறதுக்கு போடுறாங்க, வண்டிகளுக்கு போடுறாங்க, டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்கு. அதுலயும் வண்டிகளுக்கு 0% வட்டிக்கிறாங்க. எப்படி முடியும்? அது அப்படித்தான் போடுவாங்க, போய் பார்த்தா தான் தெரியும். கடைசியா பார்த்தா ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒன்று போடுறாங்க, சரிங்க. அப்புறம் டாக்குமெண்ட் சார்ஜுங்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட் ஒரு 4 பேப்பர் இருக்கு, 2 ஸ்டாம்ப் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் போடுறாங்க. நம்ம சரி ஓகே 0%ல கிடைக்குது, எல்லாம் சரி கட்டுற வேலைகள் தான் நடக்குது. கண்டிப்பா தள்ளுபடினா மறைமுகமான பொருள் இல்லாம நேரடியான பொருள். நம்ம சில பொருள் வேலை நல்லா தெரியும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல சாப்பாடு போறோம், 75 ரூபாய் சாப்பாடு, ஆடி தள்ளுபடி 30 ரூபாய் நல்லா இருக்கு. அது சொல்றீங்களே, இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை பெட்ரோல். ஏதாவது பெட்ரோல் பங்க்ல அப்படி பாதி வேலையில பெட்ரோல் போடுறாங்களா ஆடி தள்ளுபடி அப்படின்னு? இது கூட பரவாயில்லைங்க. டாக்டர் கிட்ட போறோம், 500 ரூபாய் ஆகுது, ஆடி தள்ளுபடி 250 அப்படின்னா எப்படி இருக்கு? அதுவுமே சரின்றவா டாக்டர், காசே வேண்டான்ட்டு ஒரு கிட்னி எடுத்து விட்டுருவாரு. ஐயோ, கொஞ்சம் பார்த்து உஷாராதான் இருக்கும். ஆமா ஆமா. இதே மாதிரி காய்கறி கடையில கொடுத்தாங்கன்னு வைங்களேன், எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா, 30 ரூபாங்க தக்காளி, 15 ரூபா, 50% ஆஃபர். இன்னைக்கு ஆடி மாசத்துக்கு முன்னிட்டு நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா? அது சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு ஏன் சினிமா தியேட்டருக்கு போறோம், 100 ரூபாய் டிக்கெட், ஆடி தள்ளுபடிங்க 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் ஃபீஸ்ல கொடுக்கலாம் ஆஃபர். என்னங்கிறீங்க? ஆடி மாசம் மட்டும் ஃபீஸ் வேண்டாம். ஆமா, எல்லா மாசமும் கட்டுறீங்க, இந்த ஆடி மாசத்துக்கு ஆஃபருங்க கொடுங்க. அப்படி கொடுக்க முடியுமா? இதெல்லாம் வெளிப்படையான பொருட்கள், இதெல்லாம் கொடுக்க முடியாது. இது தாண்டி முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, ரீசார்ஜ்ல கொடுக்கலாம் ஆஃபர். அதை சொல்லுங்க நீங்க. ஆடி மாசம் ரீசார்ஜ் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு பண்ணுங்க, நான் உங்களுக்கு 200 ரூபாய்க்கு போட்டு விடுறேன், அல்லது 200 ரூபாய்க்கு பண்ணுங்க, ஒரு 250 ரூபாய்க்கு போட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஆடி மாசம் புருஷனும் பஞ்சாதி பிரிச்சு வச்சிருப்பாங்க. அவங்கள கொஞ்ச நேரம் போன்ல நல்லா பேசிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்களே. நீ பிரிஞ்சிருக்கிறங்கிறது இது மூலமா காட்டுற நீ. உண்மைதாங்க பண்ண. அதெல்லாம் பண்ண முடியாது பரமசிவா, ஏன்னா இதெல்லாம் வெளிப்படையான பொருட்கள், இதெல்லாம் ஆடி தள்ளுபடி பண்ண முடியாது. நம்மளுக்கு எதெல்லாம் மறைமுகமான நம்மளுக்கு உண்மையான விலை, இப்போ ஒரு சட்டையோட உண்மையான விலை நமக்கு தெரியுமா? தெரியாது. அதை என்னவோ அவங்க சொல்ற விலைக்கு தான் வாங்கிட்டு வரணும். அது மாதிரி சில நல்ல கடையும் இருக்கு, நம்ம எல்லாத்தையும் தப்பு சொல்றது இல்லை. நம்மளும் அந்த ஆடி மாசம் நல்ல பொருளை பார்த்து வாங்கி கொஞ்சம் ஏமாறாம இருக்கணும். அங்கிங்கு எனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் செய்திகளை எல்லாம் சேகரித்து உங்கள் வீட்டு கதவை தட்டி உங்களோட வரவேற்பறையில் வயிறார மனசார நையாண்டி நக்களோட செய்தியாக சொல்ல நாங்கள் காத்திருக்கோம். அதனால அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட, காலங்காத்தால நாட்டு நடப்பை அறிஞ்சுக்கிட நாளைக்கும் நம்ம பேப்பர் தோசை வரும். அது வரைக்கும் புது யுகத்தில் காத்திருங்க.